அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய நல்ல யோகங்கள் கும்பராசிக்கு வருகிறது. நல்லா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியிலே அமர்ந்து ஆட்சி பலம் பெறுகிறார். ஏன்ற சனியாச்சே, அதெல்லாம் ஒன்றும் பயப்படவே வேண்டிய அவசியம் இல்லை. ராசிநாதன் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு தன்னம்பிக்கையுடன் எந்த செயலிலும் ஈடுபடக்கூடிய நல்ல அற்புதமான நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். இதை அது மட்டும் இல்ல, இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்துல குரு பகவான் அப்படிங்கிறவர் 4ஆம் பாவத்துல இருந்து வக்கரகதியிலே தான் இந்த 2025ஆம் வருடம் ஆரம்பிக்குது. இந்த சமயம் அப்படிங்கிறதுனால ஏற்கனவே கூட இல்லைன்னா இப்ப வரக்கூடிய காலத்திலோ புதிய வீடுகள் வாங்குவது கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்படும். புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் 4ஆம் பாவத்துல போறதுனால. அப்புறம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் வக்கரகதியை நிவர்த்தி செய்து கொண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி 2025 வக்கரத்தை நிவர்த்தி செய்து கொண்டு நேர்கதியிலே செல்லுவார். அந்த 4ஆம் பாவத்திலிருந்து நேர்கதியில் போகக்கூடிய குரு பகவான் அப்படியே 5ஆம் பாவத்திற்கு செல்லுகிறார். அது எப்போ மாறுறாருன்னா மே மாதம் 11ஆம் தேதி 2025 மே மாதத்தில் அப்படியே குரு பகவான் அங்கே பயிற்சி ஆயிடுவார். இந்த காலத்தில் என்ன அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரு பகவான் 5, 2ஆம் அதிபதி 5, 11ஆம் அதிபதி 5. பொதுவாகவே இந்த கும்பராசிக்கு அதிர்ஷ்டம் அதிகமாக கிடைப்பதற்கு நல்ல வாய்ப்பு என்னன்னா குரு பகவான் தான். காலச்சக்கர ரீதியாக 11ஆம் ஸ்தானமாக வருவது கும்பராசி. இந்த கும்பராசிக்கே 11ஆம் இடம் குரு பகவான். அதே போல 2 குடைவன் குரு பகவான். அதனால குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா மிக மிக முக்கியமான கிரகம். ராசிநாதன் சனி எப்படியோ 2, 11 கூடிய குரு பகவான் ரொம்ப அவசியம் கும்பராசிக்கு. எந்த விஷயத்தையும் முழுமையா செய்து முடிக்கணும்னு நினைப்பாங்க கும்பராசிக்காரங்க. அது மட்டும் இல்ல, ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா அதுல வெற்றி பெறும் வரைக்கும் மறுபடியும் அந்த செயலிலே போராடி வெற்றி பெறுவதிலே நல்ல ஒரு கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள் கும்பராசிக்காரர்கள். ஏன் அப்படின்னா அதுக்கு குரு பகவான் தான் காரணம். அந்த குரு பகவானினுடைய அமைப்பு இப்போ வரை 4ஆம் இடத்தில் இருக்கிறது. கட்டி போட்டு ஒரு ஓவியனை வரைய சொல்லுவதற்கும் கழியை அவுத்து விட்டு நல்லா சுடியா வரப்பான்னா அவன் எப்படி வரைவான், அதற்குமான வித்தியாசம் இப்போ வரைகிறது. இப்போ 4ல் இருக்கக்கூடிய குருவும் 5ல் இருக்கக்கூடிய குருவுக்கும் அதான் வித்தியாசம். இப்போ 5ஆம் இடத்துல குரு வந்து விட்டால் உங்களுக்கென்று சுதந்திரமாக நீங்கள் பல விஷயங்களிலே ஈடுபடுவதற்கு பல நல்ல சாதகங்கள் ஏற்படும். அதனால 5ல் இருக்கக்கூடிய குரு சுமார் இல்லை, 2 குடையவர் 11 குடையவர். அவருடைய 9ஆம் பார்வை நேரடியாக உங்கள் மீது கும்பராசிக்கு படுகிறது. அதுவும் உங்களுடைய ராசியில சனி பகவான் அமர்ந்து இருக்கிறார். அந்த சனி பகவானை குரு பகவான் பார்க்கிறார். இதனுடைய அமைப்பு அப்படிங்கிறது அதி உன்னதமான லாபங்களை பன்மடங்காக உயர்த்தும். முதல் விஷயம் என்னன்னா, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம்.